த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் ஆமேன். சகோதரி சாரா டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதை, ஒரு மிஷினரி விதைனா தியாகம்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க தங்களுடைய ஜீவனையே அர்ப்பணித்து பணயம் வைத்து இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு, அவங்களுக்கு லாங்குவேஜும் தெரியாது, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, இருந்தாலும் தேவனுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவ்வளோ தேவனுக்காக ஊழியம் செய்து நம்மளால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனால் தேவ ராஜ்யத்துக்கு அவங்க ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எத்தனை ஸ்கூல்ஸ் கட்டியிருக்கிறாங்க, எத்தனை காலேஜஸ் கட்டியிருக்காங்க. சாரா டக்கர் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை ரிசர்ச் சென்டர், எத்தனை ஹாஸ்டல்ஸ், எத்தனை ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவிகள் அங்கே படித்து உயர்நிலைக்கு போய் பெரிய பட்டதாரி ஆகி கடைசியில் எப்படி அவங்கள என்ன பண்ணுறாங்க? நம்முடைய முன்னோர்கள் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிற மாதிரி கிறிஸ்துவ தேவ பிள்ளைங்களுக்கு விரோதமாக, ஸ்கூல்ஸ்க்கு விரோதமாக, ஹாஸ்டல்ஸுக்கு விரோதமாக, அந்த அனாதை ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக அவங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ வச்சு செய்கிறாங்க. நன்றி இருக்கணும்ல கொஞ்சமாவது. நம்மளுடைய தாய் தகப்பன், நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் படித்தது அங்கே தான். அவங்க படித்ததுனால தான் இன்றைக்கி நம்மளை படிக்க வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி எத்தனையோ ஸ்கூல்ஸ் எல்லாம் நவீனமாக வந்துருச்சு. ஆனாலும் அவங்க விதைச்ச விதையில தான் இன்னைக்கு நம்ம பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஐடாஸ் கேடர்னு ஒரு விதை, அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களுடைய ஜீவனையே விதையா விதைச்சதுனால அவங்க ஊர்ல போய் அவங்க டாக்டர் பட்டம் படிச்சுட்டு அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய பணங்கள், அவங்களுடைய நேரம் எல்லாத்தையும் இங்க வந்து நமக்காக விதைச்சிருக்கிறாங்க. நம்மளால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனாலும் ஐடாஸ் கேடர் வந்துட்டு தேவ ராஜ்யத்துக்காக அவங்களால இயன்றதை அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு எத்தனை ரிசர்ச் சென்டர், எத்தனை காலேஜஸ், எத்தனை ஸ்கூல்ஸ், எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை அனாதை இல்லங்கள், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அவங்களால எவ்வளோ சேவை இன்னைக்கும் இருக்குது. வேலூரில் போய் பாருங்க, சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் தெரியாத ஆளே கிடையாது. ஒரே ஒரு விதை எவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்ந்து அந்த நிழல்ல நம்ம பயனடைகிறோம். அதே சமயத்தில் தேவ ராஜ்யத்துக்கு அவங்களால இயன்றதை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி தான் நம்மளும் நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு வழி காட்டியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் கட்டணும், காலேஜ் கட்டணும், அநாத ஆசிரமம் கட்டணும், ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், அப்படி சொல்ல வரல. உங்களால் இயன்ற நன்மைகளை, நல்ல காரியங்களை தேவனுக்காக நீங்கள் செய்யும்போது நீங்கள் அது தேவனுக்கே செஞ்ச மாதிரி தான். எத்தனையோ கிறிஸ்துவ மிஷினரிகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களுடைய ஜீவனையே நம்ம பூமியில் விதைச்சி அவ்வளோ தியாகம் பண்ணினதுனால தான் இன்னைக்கு நம்ம நாடு கல்வியில் முன்னேற்ற நிலையில் இருக்குது. இல்லைன்னா கல்வியில் நம்ம பின்னடைஞ்ச மாநிலமாக தான் இருந்திருப்போம். யோசிச்சு பாருங்க. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை, கதை கிடையாது, ஹிஸ்ட்ரி. அவங்க மூலமாக, அவங்க ஸ்தாபனத்தின் மூலமாக பயனடைந்த எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள், இப்போ இருக்கிற ஆட்கள் கூட அந்த கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு தீங்கையும் செஞ்சு, அவ்வளவு துன்பப்படுத்தி தேவ ஜனங்களை, கிறிஸ்துவ ஸ்தாபனங்களை வேதனைப்படுத்தி அங்கே வேலை செய்கிறவங்களுடைய பேரை கெடுத்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் தேவன் இதுக்கெல்லாம் கணக்கு கேட்பார். அவர் அநீதி உள்ள தேவன் கிடையாது. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்டு. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு இவங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன செய்வான்னு உலகத்துக்கே தெரியும். அவன் கொல்லவும், அழிக்கவும், திருடவும், மற்றவங்களை நாசம் பண்ணவும் தான். அதுதான் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப். நல்லவ மாதிரி வேஷம் போடுறான். அதுக்கு இவங்க மயங்கி அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. பாவம் தான் சொல்லணும். ஸோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்காக நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யும்போது பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும். ஆமென். Have a blessed day. God bless you. Bye bye.